வணக்கம் மக்களே. இன்றைக்கி கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்க்கலாம். இது வந்து மத்திய அரசு நிறுவனம். இதில் வந்து 13 வகையான வேலைவாய்ப்புகள் பற்றி கொடுத்துருக்காங்க. இதோடைய குவாலிஃபிகேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா, டிப்ளமோவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், 60% மார்க்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே உங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் 2 வருட பணி அனுபவம் இருக்கணும், இல்லைன்னா அப்ரெண்டிஸ் மாதிரி நீங்கள் பயிற்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுலையெல்லாம் நீங்கள் அப்ரெண்டிஸ் இல்லைன்னா பணி அனுபவம் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஷிப்யார்ட், இன்ஜினியரிங் கம்பெனி ஆர் ஷிப் டிசைனிங் கம்பெனி, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் கம்பெனி ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூடவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இன் 3D மாடலிங் சாஃப்ட்வேரில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அது வந்து கூடுதல் தகுதியாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன மாதிரி வேலை வாய்ப்புகள்னால், மெக்கானிக்கல் பிரிவில் சீனியர் ஷிப் டிராஃப்ட்மேன், அது மாதிரி எலக்ட்ரிக்கல் பிரிவிலையும் அதே பணியிடங்கள், அதே மாதிரி சிவில் பிரிவு, இந்த மாதிரி அனைத்து வகையான பிரிவுகளுக்கும் ஏற்றவாறு உங்களுக்கு பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் எத்தனை பணியிடங்கள் அப்படின்னா 132 பணியிடங்கள். உங்களுக்கு கேட்டகரி வைஸு எத்தனை பணியிடங்கள், உங்களுடைய பிரிவுக்கு எவ்வளவு பணியிடங்கள் அப்படின்றது மாதிரியும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கிற இந்த அசிஸ்டன்ட் மற்றும் ஸ்டோர் கீப்பர் பணியிடங்களுக்கு கண்டிப்பாக 2 பணியிடங்கள் வந்து பிடபிள்யூடி கேட்டகரி கேண்டிடேட்ஸுக்கு கண்டிப்பாக ஒதுக்குறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன மாதிரி அவங்களுக்கு டிசபிலிட்டிஸ் ஐடென்டிஃபிகேஷன் இருந்தால் அதை வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் கேட்டகரி வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டோர் கீப்பர் அசிஸ்டன்ட் மட்டும்தான், மற்ற பணியிடங்களுக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. இதோடைய பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பணியிடங்களுக்கு 22,500லேருந்து 73,750 வரைக்கும், மற்ற அனைத்து பணியிடங்களுக்கும் 23,500லேருந்து 77,000 வரைக்கும் இதுக்கு பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. இதோட ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 35 வயது நிரம்பியவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 12 ஜனவரி 2026 அதுலேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா, அதாவது 13 ஜனவரி 1991க்கு முன்னால் பிறந்தவங்க அப்ளை பண்ண முடியாது, அதுக்கப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து 5 வருட ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி பிரிவினருக்கு 3 வருட ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இதோடைய செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் 2 வகையான எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. பேஸ் 1 மற்றும் பேஸ் 2. பேஸ் 1ல் வந்து உங்களுக்கு 70 மதிப்பெண்களுக்கு ஆன்லைன் மூலமாக தேர்வு வைப்பாங்க. பேஸ் 2 ஆன்லைன் டெஸ்ட்டு தான், 30 மதிப்பெண்களுக்கு தேர்வு வைப்பாங்க. இதோடைய எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேட்டர்ன் பற்றி பார்க்கலாம். ஜென்ரல் நாலேஜில் வந்து 5 மார்க்கு, இங்கிலீஷ் 5 மார்க்கு, ரீசனிங் 5, ஆப்டிடியூடில் 5 மார்க்கு, அப்புறம் உங்களுடைய பாட சம்பந்தமாக 50 மார்க்கு, மொத்தம் 70 மதிப்பெண்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. மொத்தம் 75 நிமிடங்கள் உங்களுக்கு ஒதுக்குவாங்க. அந்த எக்ஸாமினேஷனுக்கு 70 மதிப்பெண்கள் 75 நிமிடங்கள் ஒதுக்கப்படும். இதில் எந்த நெகட்டிவ் மார்க்கும் இல்லை அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இதை வந்து 2ஆக பிரிச்சுருக்காங்க. ஜென்ரல் பார்ட் 20 மார்க்கு, அப்புறம் 50 மதிப்பெண்கள் வந்து 2வது பார்ட்டாகவும் பிரிச்சுருக்காங்க. 30 மதிப்பெண்களுக்கு டிஸ்கிரிப்ட் டைப்பில் அதுக்கப்புறம் பேஸ் 2 எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு மொத்தம் பாஸ் மார்க் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றது மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா 50% மதிப்பெண்கள் வந்து இதில் இந்த எக்ஸாமினேஷனை நீங்கள் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். ஓபிசி கேண்டிடேட்ஸ் வந்து 45 மதிப்பெண்களும், ஓபிசி இல்லாமல் மற்ற எஸ்சி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 40% மதிப்பெண்களும், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸும் 40% மதிப்பெண்களும் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்றது மாதிரி, அதாவது மினிமம் குவாலிஃபிகேஷனாக அவங்க வச்சுருக்காங்க. இதை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இதோடைய நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பணியிடங்களுக்கு ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். மொத்தம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 700 ரூபாய்.
எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கிடையாது. மற்ற அனைத்து ஓபிசி ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் வந்து ரூபாய் நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது இங்கே வெப்சைட்டு லிங்க் கொடுத்துருக்காங்க. www.cochinshipyard.in அப்படின்ற வலைதளத்துக்குள்ளே போய் நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் இந்த எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ஆன்சர் பண்ணுறேன். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.